எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம ரொம்பவே ரகசியமா நடந்த பிரியங்கா அவங்களுடைய இரண்டாவது திருமண செய்தி தான் இப்போ மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகி இருக்கு. விஜய் பிரியங்கா அவங்களுடைய இந்த திருமணமானது வெறும் அவங்களுடைய வீட்டார்கள் முன்னிலையிலையும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையிலையும் இந்த திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா பிரியங்கா அவங்களுடைய நெருங்கிய நண்பரான மாகாபா ஆனந்த் அவர்கள் ஏன் இந்த திருமணத்துல கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் எதற்காக ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயம்தான் எல்லாருடைய மனசிலையுமே பல்வேறு கேள்விகள் எழும்பியது. அதற்கு தான் இப்போ ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கு. பிரியங்கா அவங்களுடைய முதல் கணவர் பிரவீன் குமார் அவர்கள் வந்துட்டு மாகாபா ஆனந்த் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால மாகாபா அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே பல்வேறு காரணங்களுக்காக இரண்டாவது திருமணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதாகவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த திருமணம் நடந்திருக்கிறது மட்டும் இல்லாம மாகாபா ஆனந்த் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் இந்த திருமணத்துக்கு முன்னாடி நடந்த பல அதிர்ச்சியான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. பிரியங்கா அவங்களுடைய திருமணத்துக்கு இப்போ பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாலும் நல்லாதானே இருந்தீங்க, எதுக்காக முதல் கணவரை விவாகரத்து செஞ்சீங்க அப்படின்னு உங்களுடைய பேரை கெடுத்துக்கிற வகையில எதுக்காக இந்த இரண்டாவது திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே பிரியங்கா அவங்க கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான தொலைக்காட்சி மேடையில தன்னுடைய முதல் கணவரை பத்தி பேசியிருந்தாங்க. அதுல தன்னுடைய முதல் கணவர் பிரவீன் குமார் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல கணவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு, நான் தொலைக்காட்சியில இவ்வளவு பிரபலமாயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய கணவர் பிரவீன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேல போய், நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா எனக்கு பயங்கரமா கால் வலிக்கும், என்னுடைய மாமனார் தான் எனக்கு மருந்து தேய்ச்சி கால் அமுக்கி விடுவாரு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஒரு நல்ல கணவரும் நல்ல மாமனார் மாமியாரும் என்னைய ரொம்ப நல்ல பாசமா பாத்துக்கிற ஒரு நல்ல குடும்பம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய கணவர் குடும்பத்தை பத்தி அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாங்க. ஆனா அங்கிட்டு கொஞ்ச நாட்கள்லயே அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம விவாகரத்து அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. அதற்கான வீடியோக்களும் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பிரியங்கா அவங்க முதல் கணவரை விவாகரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கு. முதல் கணவரை விவாகரத்து செய்யறதுக்கு முன்னாடியே டிஜே வசி அவர்களும் பழக்கத்துல இருந்திருக்காரு. அப்போ மாகாபா அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அவங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பிரியங்கா அவங்க இரண்டாவது திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை நீனே கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு பிரவீன் கூடயே சேர்ந்து வாழு அப்படின்னு பல்வேறு அறிவுரைகளை சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பத்தி மாகாபா ஆனந்த் அவர்கள் பல நாட்களா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதாகவும், ஆனா பிரியங்கா அவங்க இரண்டாவது திருமணம் செய்யறதுல ரொம்பவே உறுதியா இருந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல மாகாபா ஆனந்த் அவர்கள் இனி இது உன்னோட வாழ்க்கை நீயே பாத்துக்கோ அப்படின்னு, நான் இனிமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு, அப்படி ஒரு திருமணம் நடந்தா கூட நான் அதுல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே விஜய் பிரியங்கா அவங்களுடைய இந்த திருமணத்துல மாகாபா ஆனந்த் அவர்கள் கலந்துக்கல அப்படின்னு, ஏன் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல இந்த செய்தியானது இப்ப வெளியாக இருக்கு. மாகாபா ஆனந்த் அவர்களும் பிரியங்கா அவங்களும் எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் இந்த திருமணத்துல கலந்துக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியா தான் இருந்தது. மேலும் இத பத்தி இப்பதான் இந்த செய்தியும் சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.